அத்தியாயம் 630. சேசு தாபோர் மலை மீது அப்போஸ்தலர்களுக்கும் 500 விசுவாசிகளுக்கும் காட்சியளிக்கிறார். காட்சி நாள் ஏப்ரல் 20ஆம் நாள் 1947ஆம் ஆண்டு. எல்லா அப்போஸ்தலர்களும், இடையர்களான எல்லா சீடர்களும், சூசாவால் வேலையிலிருந்து நீக்கப்பட்ட ஜோனத்தானும் அங்கிருக்கிறார்கள். மார்சியமும் மனேயனும் 72 சீடர்களில் அநேகரும் இன்னும் பலரும் அங்கே இருக்கிறார்கள். தங்கள் இலை தொகுதியால் ஒளியையும் வெப்பத்தையும் தணிக்கிற மரங்களின் நிழலில் அவர்கள் இருக்கிறார்கள். சேசுவின் மறுரூபம் நிகழ்ந்த மலையுச்சியை நோக்கி அவர்கள் செல்லவில்லை. மாறாக சிகரத்தை திரையிட்டு மூட விரும்புவதாகவும், தனது வலிமையான வேர்களால் மலையின் பக்கங்களை தாங்குவதாகவும் தோன்றுகிற சிறியதொரு ஓக் மர காடு இருக்கும் அந்த குன்றின் பாதி வழியில் அவர்கள் இருக்கிறார்கள். அந்த நேரத்தின் காரணமாகவும், செய்வதற்கு ஒன்றுமில்லை என்பதாலும், நீண்ட நேர காத்திருப்பாலும் ஏறத்தாழ அவர்கள் எல்லோருமே தூக்க மயக்கமாய் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிறுவனின் கூச்சல் நான் இருக்கும் இடத்திலிருந்து என்னால் அவனை பார்க்க முடியாததால் அவன் யார் என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு முதல் திடீர் உணர்ச்சி தூண்டுதலின் இயக்கத்தால் அவர்களை எழுந்து நிற்கச் செய்ய போதுமானதாயிருக்கிறது. ஆயினும் அந்த நிலை உடனேயே மாறுகிறது. அவர்கள் புல்லின் மத்தியில் முகம் குப்புற சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் என் சமாதானம். இதோ நான் உங்கள் மத்தியில் இருக்கிறேன். உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். சேசு திரும்ப திரும்ப இப்படி சொல்லி அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதித்துக் கொண்டே அவர்கள் மத்தியில் கடந்து போகிறார். பலர் அழுகிறார்கள், பலர் பேரின்பத்தால் புன்னகைக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொருவரிலும் எவ்வளவோ அதிகமான சமாதானம் இருக்கிறது. மார்சியம், மனேயன், முடியப்பர், நிக்கோலாஸ், எபேசுவின் அருள், ஹெர்மாஸ் மற்றும் எனக்கு பெயர் நினைவிலில்லாத இன்னும் பல பிரமாணிக்கமுள்ள சீடர்களோடு அப்போஸ்தலர்களும் இடையர்களும் நெருக்கமான கூட்டமாக இருக்கும் இடத்திற்கு சேசு போய் நிற்கிறார். சேசுவை பின் செல்லும்படி தன் தந்தையின் உடலை அடக்கம் செய்யாமலே விலகி வந்த கொராசிம் ஊரைச் சேர்ந்த மனிதனையும், வேறு சில நேரங்களில் நான் கண்டிருந்த ஒருவனையும் நான் காண்கிறேன். சேசு தம்மை பார்த்து அழுகிற மார்சியமின் தலையை தம் கரத்தில் ஏந்தி அவனுடைய நெற்றியில் முத்தமிட்டு அவனை தம் இருதயத்தோடு அணைத்துக் கொள்கிறார். அதன் பின் மற்றவர்களை நோக்கி திரும்பி சொல்கிறார், பலரும் சிலரும், மற்றவர்கள் எங்கே? எனக்கு பிரமாணிக்கமுள்ள சீடர்கள் அநேகர் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். உங்களில் இவனுடைய அல்லது அவனுடைய குழந்தைகளை கணக்கில் எடுக்காமல் பார்த்தால் இங்கு 500 பேர் கூட இல்லையே. அதுவரை புல்லில் முழந்தாளிட்டிருந்த ராயப்பர் எழுந்து நின்று எல்லோர் சார்பாகவும் பேசுகிறார். ஆண்டவரே, உமது மரணத்திலிருந்து 13ஆம் நாளுக்கும்
20ஆம் நாளுக்கும் இடையே அநேக மக்கள் நீர் அவர்கள் மத்தியில் இருந்ததாக சொல்லிக்கொண்டு பாலஸ்தீனத்தின் பல நகரங்களிலிருந்து இங்கு வந்திருக்கிறார்கள். எங்களில் பலர் உம்மை இதைவிட சீக்கிரமாக பார்க்க வேண்டுமென்று சிலர் இவனோடும் சிலர் அவனோடும் போய்விட்டார்கள். சிலர் இப்போதுதான் புறப்பட்டு போனார்கள். இங்கு வந்தவர்கள் உம்மை தாங்கள் கண்டதாகவும் வெவ்வேறு இடங்களில் உம்மோடு பேசியதாகவும் சொன்னார்கள். இதில் அதிசயம் என்னவென்றால், உமது மரணத்திலிருந்து 12ஆம் நாள்தான் உம்மை தாங்கள் கண்டதாக அவர்கள் எல்லாருமே சொன்னார்கள். தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும்படி எழும்புவார்கள் என்று நீர் சொன்ன அந்த கள்ளத் தீர்க்க தரிசிகளின் ஏமாற்று வேலையாக இது இருக்கலாம் என்று நாங்கள் நினைத்தோம். ஒலிவ மலையின் மீது அந்த மாலையில் நீர் அப்படி சொன்னீர். அந்த நினைவால் துக்கத்தினால் பீடிக்கப்பட்டவராக ராயப்பர் தம் தலையை தாழ்த்தி மௌனமாகிறார். 2 கண்ணீர் துளிகளும் அவற்றை தொடர்ந்து இன்னும் அதிக துளிகளும் அவருடைய தாடியிலிருந்து தரையில் விழுகின்றன. சேசு தம் வலக்கரத்தை ராயப்பரின் தோள்மேல் வைக்கிறார். அவரோ அந்த ஸ்பரிசத்தால் நடுங்குகிறார். தம் கரத்தை கொண்டு அந்த கரத்தை தொட அவர் துணியாததால் தம் கன்னத்தால் அந்த ஆராதனைக்குரிய திருக்கரத்தை வருடும்படியாகவும் தமது உதடுகளால் அதை மென்மையாக தொடவும் தமது கழுத்தை வளைத்து தம் முகத்தை தாழ்த்துகிறார். அல்பேயுசின் யாகப்பர் அந்த பேச்சை தொடர்கிறார். இத்தகைய காட்சிகளை நம்ப வேண்டாம் என்று மக்களை, அதாவது எங்கள் மத்தியில் இருந்தவர்களை நாங்கள் அதைரியப்படுத்தினோம். அவர்கள் எழுந்து பெரிய கடலை நோக்கி அல்லது போஸ்ராவை நோக்கி அல்லது செசாரியா பிலிப்பை நோக்கி பெல்லா அல்லது கேதேஷை நோக்கி ஜெரிக்கோ அருகிலுள்ள மலைக்கும் சமவெளிக்கும் எஸ்ட்ரேலோன் சமவெளிக்கும் பெரிய ஹெர்மோனுக்கும் பெத்ஹோரோனுக்கும் பெத்ஷேமேஷுக்கும் ஜாஃபியா அல்லது கிலேயாத் அருகிலுள்ள சமவெளியில் தனிமையான வீடுகளாக இருப்பதால் பெயரில்லாமல் இருக்கும் இடங்களுக்கும் ஓடிப் போய்விட்டார்கள். மிகவும் நிச்சயமற்றவர்களாக சில மனிதர்கள் நாங்கள் அவரை கண்டு அவர் சொன்னதை கேட்டோம் என்றார்கள். இன்னும் சிலர் உம்மை கண்டதாகவும் உம்மோடு உணவருந்தியதாகவும் கூட செய்தி அனுப்பினார்கள். ஆம், அவர்களை தடுத்து நிறுத்த நாங்கள் விரும்பினோம். ஏனென்றால் அவை நம்மை எதிர்ப்போரின் கண்ணிகளாக இருக்கலாம், அல்லது உம்மை பற்றியே மிக அதிகம் சிந்தித்து அதன் விளைவாக நீர் இல்லாத இடத்தில் உம்மை காண்பதில் நீதியுள்ள மனிதர்களுக்கு தோன்றிய மாய தோற்றங்களாக கூட அவை இருக்கலாம். ஆயினும் அவர்கள் போக விரும்பினார்கள். சிலர் இங்கே, சிலர் அங்கே. இதனால்தான் நாங்கள் 3இல் ஒரு பங்காக குறைந்து போனோம். அவர்களை போகாமல் தடுக்க நீங்கள் வற்புறுத்தியது சரிதான். உங்களிடம் சொல்ல வந்தவர்கள் சொன்ன இடத்தில் நான் உண்மையில் இல்லை என்பதனால் அல்ல.
மாறாக எனக்காக காத்துக்கொண்டு ஜெபத்தில் இணைந்து நீங்கள் இங்கே தங்கியிருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு கட்டளையிட்டேன் என்பதால், மேலும் குறிப்பாக என் ஊழியர்களாக இருப்பவர்கள் என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்பதாலும் நீங்கள் செய்தது சரிதான். என் ஊழியர்கள் கீழ்ப்படிதல் இல்லாதிருக்க தொடங்கினால் விசுவாசிகள் என்ன செய்வார்கள்? இங்கே சுற்றிலும் இருக்கிற நீங்கள் எல்லோரும் கவனியுங்கள். எந்த ஒரு அமைப்பும் செயல்திறன் உள்ளதாகவும் முழுமை பெற்றதாகவும் இருக்க வேண்டுமானால் அதில் ஒரு அதிகார படிநிலை, அதாவது கட்டளை இடுகிற ஒருவனும் அந்த கட்டளையை பரப்புகிறவனும் அதற்கு கீழ்ப்படுகிறவர்களும் தேவைப்படுகிறார்கள். அரச சபைகளிலும் மதங்களிலும் நடப்பது இதுதான். நமது எபிரேய மதத்திலிருந்து மற்ற மதங்கள் வரை அவை எவ்வளவுதான் அசுத்தமானவையாக இருந்தாலும் அதில் எப்போதுமே ஒரு தலைவரும் அவருடைய ஆலோசகர்களும் அவர்களது ஊழியர்களும் இறுதியாக விசுவாசிகளும் இருப்பார்கள். ஒரு பிரதான குரு தாமே தனித்து செயல்பட முடியாது. ஒரு அரசன் தானே தனித்து செயல்பட முடியாது. அவர்களுடைய ஆட்சி செயல்முறை மனித தற்செயல் நிகழ்வுகளோடு அல்லது சடங்குகளின் கண்டிப்பான ஒழுங்கு முறையோடு மட்டுமே தொடர்பு உள்ளதாக இருக்கும். ஆம், துரதிர்ஷ்டவசமாக இப்போது மோயிசனின் மதத்திலும் இந்த சடங்குகளின் கண்டிப்பான ஒழுங்குமுறையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. சைக்கிணைகளின் ஆத்மார்த்தமான உணர்வு செத்துவிட்டது, எந்தெந்தைக்குமாக செத்துவிட்டது என்னும் அளவுக்கு இப்போதும் கூட அதே சைக்கிணைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிற ஒரு கருவியின் இயக்கங்களின் தொடர்ச்சியாகத்தான் அந்த மதம் இருக்கிறது. அந்த சைக்கிணைகளுக்கு உயிரூட்டிய தெய்வீகமானவர் அவற்றிற்கு பொருளும் முக்கியத்துவமும் அளித்தவர் அவற்றிலிருந்து விலகிவிட்டார். இப்போது அந்த சடங்குகள் வெறும் சைகைகளை, வேறெதுவும் இல்லை. ஒரு பொழுதுபோக்கு அரங்கத்தின் மேடையில் எந்த ஒரு நாடக நடிகனும் நடித்து காட்டக்கூடிய வெறும் அடையாளங்கள்தான் அவை. ஒரு பொய் மதம் மடியும் போது கூட ஐயோ கேடு. முன்பு அது ஒரு உயிருள்ள வல்லமையாக இருந்து இப்போது ஆரவாரமான உடைகளுக்கு பின்னால் வெறும் இரைச்சலுள்ள வெளியரங்கமான மேடை கூத்தாகவும் ஓவியமாக தீட்டப்பட்ட இயற்கை காட்சியின் பின்னாலுள்ள ஒரு வெறுமையாகவும், ஒரு சாவியானது கம்பிச்சுருள் ஒன்றை செயல்பட செய்யதாலும் அந்த சாவியும் சுருளும் தாங்கள் செய்வதை அறியாதிருப்பது போல சில குறிப்பிட்ட செயல்களை நடித்து காட்டுகிற வெறும் கருவிகளின் இயக்கங்களாகவும் ஆகும்போது ஐயோ கேடு, ஐயோ கேடு. சிந்தியுங்கள். இந்த உண்மையை ஞாபகத்தில் வைத்திருந்து அது காலங்கள் தோறும் அறியப்பட்டிருக்கும்படியாக உங்களுக்கு பின் வருகிறவர்களிடம் அதை சொல்லுங்கள். ஒரு மதத்தின் வீழ்ச்சியை விட ஒரு கிரகத்தின் வீழ்ச்சி குறைவான அச்சம் தருவதாக இருக்கிறது. வானத்திலிருந்து சகல நட்சத்திரங்களும் கிரகங்களும் அகற்றப்படுவதை விட மதம் இல்லாமல் நிலைத்திருப்பதே மனிதர்களுக்கு அதிக பெரிய நிர்பாக்கியமாயிருக்கும். ஒரு ஞானமுள்ள வழியில்
அல்லது தங்கள் அறியாமைக்கு தெரிந்த ஒரு வழியில் சரியான உணர்வோடு தெய்வீகத்தை தேடுவோரும் அதை நேசிப்போருமாகிய மனிதர்களுக்காக கடவுள் எதையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். எனவே தமது தேவ பராமரிப்பின் வல்லமையைக் கொண்டு மனிதர்களுக்கு தேவையானவற்றை கடவுள் தருவார். ஆயினும் ஒவ்வொரு மதத்தினுடையவும் குருக்கள் தங்கள் மதத்தில் நம்பிக்கையில்லாதிருக்கிறவர்களில் தாங்கள்தான் முதலானவர்கள் என்பது போல அந்த மதத்தை ஒரு வெறுமையான மேடை கூத்தாக மட்டும் ஆக்கிவிட்ட காரணத்தினால் மனிதர்கள் கடவுளை நேசியாமல் போகும் நாள் ஒன்று வருமானால் பூமிக்கு பெரும் கேடு வந்து சேரும். யாராவது ஒரு புத்திசாலியான மனிதனுக்கு கொடுக்கப்படும் அரைகுறையான வெளிப்பாட்டின் வழியாக சில மதங்கள் தோன்றியுள்ளன. ஏதாவது ஒரு தெய்வத்தை நேசிக்கும்படி தனது ஆத்துமத்தை போஷிக்குமாறு தனக்கென ஒரு விசுவாசத்தை உருவாக்கிக் கொள்வதற்கான மனிதனின் உள் உணர்வின் தேவையிலிருந்து சில மதங்கள் உருவாகியுள்ளன. இந்த தேவை மனிதனின் மிக வலிமையான அகத்தூண்டுதலாக இருக்கிறது. ஆங்காரமுள்ள மனித அறிவு எந்த தெய்வத்திற்கும் சங்கை செலுத்த மறுக்கும் போதும் ஆத்துமம் என்ற ஒன்று இருப்பதை அறியாத நிலையில் மனிதன் தனக்குள்ளிருந்து தன்னை கலக்குகிற அத்தகைய தேவைக்கு ஒரு பெயரை தர முடியாதிருக்கிற நிலையிலும் கூட அவனுடைய ஆத்துமத்தால் தேடப்படுகிறவரும் இருக்கிறவருமாகிய கடவுளை பற்றிய நிரந்தர ஆராய்ச்சி நிலையாக அது இருக்கிறது. இனி அசுத்தமானவையாயிருக்கிற இந்த மதங்களை குறித்தும் கூட நான் இத்தகைய வார்த்தைகளை கூறுகிறேன் என்றால், நான் உங்களுக்கு வழங்கியுள்ளதும் என் நாமத்தை தாங்கியுள்ளதும் உங்களுக்கென நான் உருவாக்கியுள்ள பிரதான குருக்களையும் மற்றும் குருக்களையும் கொண்டுள்ளதும் உலகம் முழுவதிலும் பரப்பும்படி நான் உங்களுக்கு உத்தரவிட்டதுமாகிய இந்த பரிசுத்த வேதத்தை பற்றி நான் என்ன சொல்லுவேன்? ஒப்பற்றதும் மெய்யானதும் பூரணமானதும் ஆண்டவராகிய என்னால் கற்பிக்கப்பட்ட போதனைகளில் மாறாததும் என் பிரதான குருக்களுக்கும் அவர்களுக்கு உதவி செய்பவர்களுக்கும் என் வார்த்தை உறுதிப்படுத்தப்படுகிற பல்வேறு பகுதிகளில் உருவாக்கப்படுகிற பல்வேறு சபைகளின் இரண்டாம் நிலை தலைவர்களுக்கும் மகா பரிசுத்த வழிகாட்டியும் வரவிருக்கிறவருமாகிய பரிசுத்த ஆவியின் தொடர்ச்சியான போதனையால் முழுமை அடைவதுமாகிய இந்த வேதத்தை பற்றி இந்த சபைகள் எண்ணிக்கையில் பலதரப்பட்டவையாக இருந்தாலும் சிந்தனையில் வேறுபட்டிருக்காது. மாறாக அவை திருச்சபையோடு ஒரே பொருளாயிருக்கும். தங்கள் தனித்தனி பகுதிகளைக் கொண்டு அவை அந்த பெரிய கட்டடத்தை தனது கூடார மண்டபங்களோடு பூமியின் எல்லா முனைகளையும் எட்டுகிற பெரிய புதிய தேவாலயத்தை மேலும் மேலும் பெரியதாக உருவாக்கும். அவை தங்கள் சிந்தனையில் வேறுபட்டிருக்காது, ஒன்றோடொன்று முரண்படாது, மாறாக இணைக்கப்பட்டவையாக இருக்கும். ஒன்றுக்கொன்று சகோதர உணர்வோடு இருக்கும். அவை எல்லாமும் திருச்சபையின் தலைவருக்கு, அதாவது ராயப்பனுக்கும் அவனுடைய ஸ்தானாதிபதிகளுக்கும் உலக முடிவு வரை கட்டுப்பட்டிருக்கும். ஏதாவது காரணத்திற்காக தாய் திருச்சபையிலிருந்து பிரிந்து போகும் சபைகள் தரிக்கப்பட்ட உறுப்புகளாக இருக்கும்.
அவை திருச்சபையின் தெய்வீக சிரசாகிய என்னிடமிருந்து வருகிற வரப்பிரசாதமாகிய பரம ரகசிய திரு இரத்தத்தால் இனி போஷிக்கப்படாது. ஊதாரி மகன்களைப் போல தங்கள் சொந்த சித்தத்தினால் தங்கள் தகப்பனுடைய வீட்டில் இருந்து பிரிந்து போனவர்கள் கொஞ்ச காலமே நிலைக்கப் போகிற தங்களுடைய செல்வத்திலும் மேலும் மேலும் தீவிரமடைகிற தொடர்ச்சியான துன்பத்திலும் அதீத உணவுகளைக் கொண்டும் திராட்சை ரசங்களைக் கொண்டும் தங்கள் ஞான அறிவுகளை மழுங்கடித்துக் கொள்வார்கள். அதன்பின் அசுத்த மிருகங்களுக்குரிய கசப்பான கருவாலி கொட்டைகளை தின்று அவஸ்தைப்படுவார்கள். அதன்பின் தங்கள் தகப்பன் வீட்டிற்கு திரும்பி வந்து மனஸ்தாபமுள்ள இருதயங்களோடு, நாங்கள் பாவம் செய்தோம், தந்தையே எங்களை மன்னித்து உமது வாசஸ்தலத்தின் கதவுகளை எங்களுக்கு திறந்தருளும் என்பார்கள். அப்போது ஒரு பிரிந்து போன சபையின் ஒரு உறுப்பினரோ அல்லது ஒரு ஒட்டுமொத்த சபையோ யார் திரும்பி வந்தாலும் அவர்களுக்கு கதவை திறந்து விடுங்கள். ஓ, அப்படி ஒரு முழு சபையே பிரிந்து போயிருந்தால் என்னில் பற்றி எரிகிற நேச ஆர்வத்தில் நான் விரும்புவது போல ஒரே ஒரு மேய்ப்பனுக்கு கீழ் ஒரே மந்தையை உருவாக்கும்படி அல்லது மீண்டும் உருவாக்கும்படி தங்கள் உயிர்களை கொடுத்தாவது இந்த ஒட்டுமொத்த பிரிவினை சபைகளை ரட்சிக்க வல்ல என்னை கண்டுபாவிக்கிறவர்கள் இவ்வளவு அதிக எண்ணிக்கையில் எங்கிருந்து எப்போது எழுவார்கள்? தந்தையுள்ளம் கொண்டிருங்கள். நீங்கள் எல்லோருமே ஒரு மணி நேரமாகவோ அல்லது பல மணி நேரமாகவோ அல்லது ஒருவேளை வருடக்கணக்காகவோ தனிப்பட்ட விதமாக இச்சையால் மூடப்பட்ட ஊதாரி மகன்களாகத்தான் இருந்தீர்கள் என்பதை நினைத்துப் பாருங்கள். மனம் திரும்புகிறவர்கள் மட்டில் அதிக கடினமுள்ளவர்களாயிராதீர்கள். நினைவிருக்கட்டும், உங்களில் அநேகர் 22 நாட்களுக்கு முன் ஓடிப்போனீர்கள். அப்படி நீங்கள் ஓடிப்போனது ஒருவேளை என் மீதுள்ள உங்கள் அன்பை நீங்கள் கைவிடுவதாக இருக்கவில்லையா? எனவே மனம் திரும்பியவர்களாக என்னிடம் வந்த உங்களை உடனேயே நான் ஏற்றுக்கொண்டது போலவே நீங்களும் செய்யுங்கள். நான் செய்த எல்லாவற்றையும் செய்யுங்கள். அதுதான் என் கட்டளை. 3 வருடங்களாக என்னோடு நீங்கள் வாழ்ந்தீர்கள். என் செயல்களையும் சிந்தனைகளையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எதிர்காலத்தில் நீங்கள் தீர்ப்பிட வேண்டிய ஒரு வழக்கு உங்கள் முன் இருப்பதை நீங்கள் காணும்போது என்னோடு நீங்கள் இருந்த காலத்தை திரும்பி பார்த்து நான் நடந்து கொண்டது போலவே நடந்து கொள்ளுங்கள். அப்போது ஒருபோதும் தவறி போக மாட்டீர்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான உயிருள்ள உத்தம மாதிரிகை நானே. மேலும் கெரியோத்தின் யூதாசுக்கும் கூட நான் என்னையே மறுக்கவில்லை என்பதை நினைவில் வையுங்கள். ஒரு குருவானவர் தம்மால் முடிந்த எல்லா வழிகளையும் பயன்படுத்தி ரட்சிக்க முயல வேண்டும். அப்படி ரட்சிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிற வழிகளில் அன்பே எப்போதும் ஆதிக்கம் செலுத்துவதாய் இருப்பதாக. யூதாசின் பயங்கரத்தை நான் அறியாமல் இருக்கவில்லை. ஆனால் எல்லா அருவருப்பையும் மேற்கொண்டு அருளப்பனை நான் நடத்தியது போலவே அந்த ஈனப் பிறவியையும் நடத்தினேன் என்பதை யோசித்துப் பாருங்கள். நீங்கள்
நேசத்திற்குரிய ஒரு சீடனை இரட்சிக்க எதுவும் பயன்படாது என்று அறியும் கசப்புணர்வுக்கு அடிக்கடி உட்படுவீர்கள். எனவே எதுவுமே பயனற்றது என்று ஒருவனுக்கு தெரியும்போது அவனை பாதிக்கிற சோர்வு இல்லாமல் உழைக்க உங்களால் முடியும். அந்த நிலையிலும் எப்போதும் எல்லாம் நிறைவேறும் வரை ஒருவன் உழைக்க வேண்டும். நீர் துன்பப்படுகிறீரா ஆண்டவரே? ஓ, இதற்கு மேலும் உம்மால் துன்பப்பட முடியும் என்று நான் நம்பாதிருந்தேனே. யூதாசினால் நீர் இன்னமும் துன்பப்படுகிறீரே. அவனை மறந்துவிடும் ஆண்டவரே என்று கத்துகிறார். ஒரு கணம் கூட தம் ஆண்டவரிடமிருந்து தம் கண்களை திருப்பாதிருக்கும் அருளப்பர். ஒரு வேதனையான உண்மையை அமைந்த மனதோடு உறுதிப்படுத்தும் தம் வழக்கமான மெய்யசைவில் தமது கரங்களை விரிக்கிறார். அவர் சொல்கிறார், அது அப்படித்தான். என் துயரமாகிய கடலில் யூதாசே என் மிக ஆழமான துயரமாக இருந்து வந்தான். இப்போதும் இருக்கிறான். நிலைத்திருக்கிற துயரம் அது. பலியின் முடிவோடு மற்ற துயரங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன. ஆனால் இந்த ஒன்று நிலைத்திருக்கிறது. நான் அவனை நேசித்தேன். அவனை ரட்சிக்கும் முயற்சியில் என்னையே நான் அழித்துக் கொண்டேன். பாதாளத்தின் கதவுகளை திறந்து நீதிமான்களை வெளியே கொண்டுவர என்னால் முடிந்தது. உத்தரிக்கிற ஸ்தலத்தின் கதவுகளை திறந்து அங்கே சுத்திகரிக்கப்பட்டுக் கொண்டிருந்தவர்களை வெளியே கொண்டுவர என்னால் முடிந்தது. ஆனால் கடும் தீயிலின் ஸ்தலம் அவனுக்கு மேல் மூடிக்கொண்டது. வீணில் அவனுக்காக நான் மரித்தேன். துயரப்படாதிரும், துயரப்படாதிரும். நீர் மகிமை உள்ளவராயிருக்கிறீர். மகிமையும் சந்தோஷமும் உமக்கே. உமது துக்கத்தை நீர் அழித்து விட்டீர் என்று மன்றாடுகிறார் அருளப்பர் மறுபடியும். அவரால் இன்னமும் துன்பப்பட முடியும் என்று உண்மையாகவே யாரும் நினைக்கவில்லை என்று அவர்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள். அதிசயித்தவர்களாகவும் நெகிழ்ச்சியுற்றவர்களாகவும் ஒருவருக்கொருவர் முணுமுணுக்கிறார்கள். மனம் திரும்பாத ஒவ்வொரு பாவிக்காகவும் என்னை மறுதலிக்கிற ஒவ்வொரு பதிதத்திற்காகவும் என்னை கைவிடுகிற ஒவ்வொரு விசுவாசிக்காகவும் ஒவ்வொரு வாதைகளிலெல்லாம் பெரிய வாதையாக துர்மாதிரிகை, அழிவு ஆகியவற்றின் காரணமாயிருக்கிற குற்றமுள்ள ஒவ்வொரு குருவுக்காகவும் காலங்காலமாக என் இருதயம் எவ்வளவு அதிகமாக துன்புற வேண்டியிருக்கும் என்பதை நீங்கள் சிந்திக்கவில்லையா? உங்களுக்கு தெரியாது, இன்னும் உங்களுக்கு தெரியாது. பரலோக ஒளியில் என்னோடு நீங்கள் இருக்கும் வரையிலும் இதை நீங்கள் முழுமையாக ஒருபோதும் அறிய மாட்டீர்கள். அதன் பின் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். யூதாசை கண்டு தியானிப்பதில் தங்கள் தீய சித்தத்தின் வழியாக தங்கள் தெரிந்தெடுத்தலை அழிவாக மாற்றிக்கொண்ட தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை நான் கண்டு தியானித்தேன். ஓ, பிரமாணிக்கமுள்ள நீங்கள், எதிர்கால குருக்களை உருவாக்கும் நீங்கள், என் துயரத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். அதில் எனக்கு ஆறுதல் தரும்படி அதிகம் பரிசுத்தத்தனத்தில் வளருங்கள். முடிந்த வரைக்கும் இந்த துயரம் எனக்கு திரும்பவும் வராதபடி அவர்களை பரிசுத்தமாக்குங்கள்.
உங்களால் உருவாக்கப்படவிருக்கும் குருக்களுக்கு அறிவுறுத்துங்கள். அவர்களை விழிப்போடு கண்காணியுங்கள், கற்பியுங்கள், போராடுங்கள். அவர்களுக்கு செவிசாய்ப்பதில் தாய்மாரைப் போலவும், சோர்வில்லாதிருப்பதில் ஆசிரியர்களைப் போலவும், விழிப்பாயிருப்பதில் இடையர்களைப் போலவும், ஆண்மையோடு இருப்பதில் போர் வீரர்களைப் போலவும் இருங்கள். உறுதி செய்யுங்கள். ஓ 12ஆம் அப்போஸ்தலனின் பாவம் எதிர்காலத்தில் மிக அடிக்கடி செய்யப்படாதிருப்பதை உறுதி செய்யுங்கள். நான் உங்களோடு இருந்தது போலவும் இருக்கிறது போலவும் நீங்களும் இருங்கள். பரலோகத்தில் இருக்கிற பிதா உத்தமராயிருப்பது போல் நீங்களும் உத்தமர்களாயிருங்கள் என்று நான் உங்களுக்குச் சொன்னேன். அதை நான் சொன்ன நேரத்தை விட இப்போது அந்த கட்டளையை குறித்து இன்னும் அதிகமாக உங்கள் மனுஷீகம் நடுங்குவதாக. ஏனெனில் இப்போது உங்கள் பலவீனத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நல்லது. உங்களை உற்சாகப்படுத்தும்படி உங்கள் குருவை போல் இருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்வேன். நானே மனிதன். நான் செய்துள்ளதை உங்களால் செய்ய முடியும், புதுமைகளும் கூட. ஆம், அவைகளும் கூட. உங்களை அனுப்பியவர் நாமே என்று உலகம் அறிந்து கொள்ளும்படியாக நம் வியாதியஸ்தர்களை குணமாக்குவதற்கும் நம் துன்பத்தில் நம்மை தேற்றுவதற்கும் அவர் இப்போது நம்மோடு இல்லை என்ற இந்த எண்ணத்தினால் அதைரியப்பட்டு துன்பப்படுகிறவன் அழாதிருக்கும்படியாக இந்த நாட்களின் போது இருதயங்களை தேற்றி மரணத்திற்கு கையளிக்கப்பட்டதால் கிறிஸ்து அழிக்கப்படவில்லை. மாறாக அவர் அதிக பலத்தோடும் நித்தியமான வலிமையோடும் வல்லமையோடும் இருக்கிறார் என்று அவர்களை சம்மதிக்க வைக்கும்படி நான் புதுமைகளை செய்திருக்கிறேன். ஆனால் இனி நான் உங்கள் மத்தியில் இல்லாதிருக்கும் போது இதுவரை நான் செய்துள்ளவற்றையும் இன்னமும் செய்ய இருப்பதையும் நீங்கள் செய்வீர்கள். ஆனாலும் வல்லமையாலும் புதுமைகளை செய்வதாலும் அல்ல, மாறாக உங்கள் பரிசுத்தத்தனத்தின் வழியாக புதிய வேதத்தின் மீதான நேசம் பெரிதாக வளர்ச்சியடையும். நான் உங்களுக்கு வழங்கும் கொடையை அல்ல, மாறாக உங்கள் பரிசுத்தத்தனத்தையே நீங்கள் விழிப்பாயிருந்து காத்துக்கொள்ள வேண்டும். எவ்வளவுக்கு அதிக பரிசுத்தமாயிருப்பீர்களோ அவ்வளவுக்கு என் இருதயத்திற்கு பிரியமானவர்களாயிருப்பீர்கள். கடவுளின் பரிசுத்த ஆவியானவரும் உங்களுக்கு ஞான வெளிச்சம் தருவார். அதே வேளையில் கடவுளின் நன்மைத்தனமும் அவருடைய வல்லமையும் பரலோக கொடைகளால் உங்கள் கரங்களை நிரப்பும். புதுமை என்பது விசுவாச வாழ்வுக்கு ஒரு பொதுவான அத்தியாவசியமான செயல் அல்ல. அதற்கு மாறாக விசுவசிப்பதற்கு அசாதாரண வழிகள் ஏதுமின்றி விசுவாசத்தில் நிலைத்திருக்கக்கூடியவர்கள் பாக்கியவான்கள். விசேஷ தருணங்கள் இல்லாமல் போகிற போது புதுமைகளும் நின்று போகும் அளவுக்கு புதுமையானது விசேஷ தருணங்களுக்கென தனிப்பட்ட முறையில் ஒதுக்கி வைக்கப்படும் செயலும் அல்ல. உலகில் அவை எப்போதுமே புதுமைகளாக இருக்கும். எப்போதும் உலகில் நீதிமான்கள் எவ்வளவுக்கு அதிகமாக இருக்கிறார்களோ அவ்வளவுக்கு புதுமைகளும் அதிகமாக இருக்கும். உண்மையான புதுமைகள் மிக அரிதாகிக் கொண்டு வரும்போது விசுவாசமும்
நீதியும் நலிந்து விட்டன என்று நீங்கள் சொல்லலாம். ஏனென்றால் உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் மலைகளை நகர்த்த வல்லவர்களாயிருப்பீர்கள் என்று நான் சொன்னேன். ஏனென்றால் என்னில் உண்மையான விசுவாசம் கொண்டிருப்பவர்கள் கொண்டிருக்கும் அடையாளங்கள் பசாசுக்களின் மீதும் வியாதிகளின் மீதும் வெற்றி, ஐம்பூதங்களின் மீதும் கண்ணிகளின் மீதும் வெற்றி ஆகியவையாகும் என்று நான் சொன்னேன். தம்மை நேசிக்கிறவர்களோடு கடவுள் இருக்கிறார். என் விசுவாசிகள் என்னில் எப்படி இருக்கிறார்கள் என்பதற்கான அடையாளமாக இருக்கப் போகிறவை என் பெயராலும் கடவுளுக்கு மகிமையாகவும் அவர்கள் நிகழ்த்துகிற புதுமைகளின் எண்ணிக்கையும் வல்லமையும் ஆகும். உண்மையான புதுமைகள் இல்லாத ஓர் உலகத்திடம் அவதூறு எதுவுமின்றி நீங்கள் விசுவாசத்தையும் நீதியையும் இழந்துவிட்டீர்கள். நீங்கள் புனிதர்கள் இல்லாத ஓர் உலகமாயிருக்கிறீர்கள் என்று நாம் சொல்லக்கூடுமாயிருக்கும். இனி நான் தொடக்கத்தில் சொல்லிக் கொண்டிருந்த விஷயத்திற்கு திரும்பி வருவோம். இசையின் இரைச்சலாலோ அல்லது வினோதமாக மினுமினுக்கிற ஏதோ ஒரு பொருளாலோ தவறாக தூண்டப்படுகிற குழந்தைகளைப் போல நிச்சயமாயிருக்கிற ஒன்றிலிருந்து ஞாபக மறதி உள்ளவர்களாக ஓடிப்போகிறவர்களை தடுத்து நிறுத்த முயற்சி செய்ததில் நீங்கள் சரியானதையே செய்திருக்கிறீர்கள். ஆனாலும் பார்த்தீர்களா, அவர்களுக்கு தண்டனை உண்டு. ஏனென்றால் அவர்கள் என் வார்த்தையை இழக்கிறார்கள். ஆயினும் நீங்கள் தவறும் செய்திருக்கிறீர்கள். நான் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருப்பதாக சொல்லப்படும் ஒவ்வொரு வதந்தியை கேட்டும் நீங்கள் அங்குமிங்கு ஓடாதிருக்கும்படி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் ஞாபகத்தில் கொண்டிருந்தீர்கள். ஆனால் தமது இரண்டாம் வருகையில் கிறிஸ்துநாதர் கிழக்கிலிருந்து மேற்காக பளிச்சிடும் மின்னலைப் போல கண்ணிமைக்கும் நேரத்தை விட குறைவான நேரத்தில் வருவார் என்று நான் சொன்னதை நீங்கள் நினைவில் கொள்ளவில்லை. இனி இந்த இரண்டாம் வருகை என் உயிர்ப்பின் நேரத்தில் தொடங்கியது. உயிர்த்த சகலருக்கும் கிறிஸ்து நடுவர் தோன்றுவதில் அது தனது உச்ச நிலையை அடையும். ஆயினும் அதற்கு முன்பாக மனம் திருப்பவும் குணமாக்கவும் ஆறுதல் அளிக்கவும் கற்பிக்கவும் கட்டளைகள் தரவும் எத்தனை முறைகளில் நான் தோன்றுவேன்? நான் அதிகாரபூர்வமாக உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவிடம் திரும்பிச் செல்ல இருக்கிறேன். ஆனால் பூலோகம் என்னுடைய பிரசன்னத்தை இழந்து போகாது. எங்கே சரீரங்களுக்கு அல்லது ஆத்துமங்களுக்கு, பாவிகளுக்கு அல்லது அச்சிஷ்டவர்களுக்கு நான் தேவைப்படுகிறேனோ, அல்லது மற்ற மனிதர்களுக்கு என்னுடைய வார்த்தைகளை எடுத்துச் செல்ல அத்தகையவர்கள் என்னால் எங்கே தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ, அங்கே நான் விழிப்போடு கண்காணிக்கிறவனாகவும் நட்போடும் குருவாகவும் மருத்துவராகவும் இருப்பேன். ஏனென்றால் இதுவும் உண்மை, மனுக்குலம் என்னிடமிருந்து ஒரு தொடர்ச்சியான நேச செய்கையின் தேவையில் இருக்கும். ஏனென்றால் மனுக்குலம் வளைப்பதற்கு கடினமானதாகவும் நலிந்து போவதில் மிக எளிதானதாகவும் மறந்து போக ஆயத்தமுள்ளதாகவும் ஏறுவதற்கு பதிலாக இறங்குவதற்கு ஆர்வமுள்ளதாகவும் இருக்கிறது. எந்த அளவுக்கென்றால் சுபாவத்திற்கு மேற்பட்ட வழிகளைக் கொண்டு நான் அதை தடுத்து நிறுத்தியிராவிட்டால் சத்தியத்தின் அறிவிலும் மோட்சத்தை அடைய வேண்டுமென்ற சித்தத்திலும் மனுஷீகத்தை வைத்திருப்பதில் சட்டமும்
சுவிசேஷமும் என் திருச்சபையால் வழங்கப்படும் தேவ உதவியும் பயனற்றவையாக இருந்திருக்கும். என்னை விசுவசிக்கும் மனுஷீகத்தை பற்றியே நான் பேசுகிறேன். பூமியில் வசிக்கும் மிக பெரும் மக்கள் தொகையோடு ஒப்பிடும்போது அது எப்போதும் சிறியதாக இருக்கிறது. நான் வருவேன். என்னை சொந்தமாக கொண்டிருக்கப் போகிறவர்கள் தாழ்ச்சியில் நிலைத்திருப்பார்களாக. என்னை கொண்டிராதவர்களும் என்னை கொண்டிருக்க ஆர்வமில்லாதவர்களும் அப்படி என்னை கொண்டிருப்பதால் தாங்கள் மற்றவர்களால் புகழப்பட வேண்டும் என்பதற்காக என்னை கொண்டிருக்க ஆர்வப்படாதிருப்பார்களாக. பொதுவாக இல்லாததை எவனும் ஆசிக்காதிருக்கட்டும். அதை எப்போது எங்கு தருவது என்பதை கடவுள் அறிவார். அசாதாரண காரியங்களை பரலோகத்திற்குள் பிரவேசிக்கச் செய்வது தேவையற்றது. அதற்கு மாறாக அவை ஒரு ஆயுதமாக இருக்கின்றன. தவறாக பயன்படுத்தப்படும்போது அவை மோட்சத்திற்கு பதிலாக நரகத்தை திறந்துவிடக்கூடும். எப்படி என்று இப்போது நான் உங்களுக்கு சொல்வேன். ஏனென்றால் அகங்காரம் எழக்கூடும். ஏனென்றால் ஒருவித ஆத்ம நிலை தலையிடக்கூடும். ஒரு மனிதன் தனக்கு ஒரு பொக்கிஷம் வழங்கப்பட்டதினால் ஏற்கனவே தான் மோட்சத்தில் இருப்பது போல எண்ணிக்கொண்டு தான் பெற்றுக்கொண்ட அந்த கொடையை சாவகாசமாக வருடிக் கொண்டிருக்கிற ஒரு அசம்பந்த நிலையைப் போல அந்த ஆத்ம நிலை இருப்பதால் அது கடவுளின் கண்களில் இகழ்ச்சிக்கு உரியதாக இருக்கிறது. இல்லை, இந்த காரியத்தில் அது ஆத்மத்திற்கு தீச்சுவாலையாகவும் இறக்கையாகவும் மாறுவதற்கு பதிலாக அது பனிக்கட்டியாகவும் கற்பாறையாகவும் மாறிவிடுகிறது. ஆத்துமமோ கீழே விழுந்து இறக்கிறது. மேலும் மோசமாக உபயோகிக்கப்பட்ட ஒரு கொடையானது இன்னும் அதிகம் புகழப்படும்படியாக இன்னும் அதிக கொடைகள் வேண்டும் என்ற ஆவலுக்கு வழிவகுத்துவிடும். அப்போது அந்த மாதிரியான சூழ்நிலையில் ஆண்டவருக்கு பதிலாக தீய ஆவி வந்து அசுத்தமுள்ள அற்புதங்களை கொண்டு விவேகமற்ற விசுவாசிகளை கெடுக்கக்கூடும். எப்போதும் எல்லாவித கவர்ச்சிகளிலிருந்தும் விலகி இருங்கள். அவற்றை தவிர்த்து விடுங்கள். கடவுள் உங்களுக்கு தருவதைக் கொண்டு மகிழ்வாயிருங்கள். உங்களுக்கு எது எந்த முறையில் பயனுள்ளதாக இருக்கிறது என்பது அவருக்கு தெரியும். ஒவ்வொரு கொடையும் ஒரு கொடையாக மட்டுமின்றி ஒரு சோதனையாக, உங்கள் நீதிக்கும் சித்தத்திற்கும் எதிரான சோதனையாகவும் இருக்கிறது என்பதை எப்போதும் நினைவில் வையுங்கள். நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரே மாதிரியான காரியங்களைத்தான் தந்திருக்கிறேன். ஆயினும் உங்களை செம்மைப்படுத்திய அதே கொடை யூதாசை நிர்மூலமாக்கியது. அப்படியானால் அது ஒரு மோசமான கொடையா? இல்லை. ஆனால் அந்த ஆத்துமத்தின் சித்தமானது கெட்டதாயிருந்தது. இப்போதும் அதேதான். நான் அநேக மக்களுக்கு தோன்றியிருக்கிறேன். ஆறுதலும் உதவியும் தருவதற்காக மட்டுமல்ல, மாறாக உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காகவும் தான். யூத ஆலோசனை சங்கத்தினர் தாங்கள் நினைப்பதை மக்கள் நம்பி ஏற்கச் செய்ய முயற்சி செய்து கொண்டிருப்பதால், நான் உயிர்த்து விட்டேன் என்று மக்கள் நம்பி ஏற்கும்படி நான் செய்ய வேண்டும் என்று நீங்கள் என்னிடம் கெஞ்சினீர்கள். நான் ஒரே நாளில் ஒன்றிலிருந்து மற்றொன்று வெகு தூரத்தில் இருக்கிற வெவ்வேறு இடங்களில்
குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் தோன்றியிருக்கிறேன். ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்தை அடைய பல நாட்கள் நடக்க வேண்டியிருக்கும். ஆனால் இனி நான் தூரங்களுக்கு கட்டுப்பட்டவன் அல்ல. என்னுடைய அடுத்தடுத்த காட்சிகள் உங்களையும் திகைப்படைய செய்திருக்கின்றன. இந்த மனிதர்கள் மாயத் தோற்றங்களை பார்த்திருக்கிறார்கள் என்று நீங்கள் ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டீர்கள். அப்படியானால் நீங்கள் என் வார்த்தைகளின் ஒரு பகுதியை, அதாவது இப்போதிலிருந்து நான் கிழக்கிலும் மேற்கிலுமோ வடக்கிலும் தெற்கிலுமோ நான் எங்கே இருப்பது நீதியானது என்று நினைக்கிறேனோ அங்கெல்லாம் நான் இருப்பேன். அப்படி செய்வதிலிருந்து எதுவும் என்னை தடுக்காது. மின்னல் வானத்திற்கு குறுக்கே வெட்டும் அதே வேகத்தோடு நான் செல்வேன் என்ற என் வார்த்தைகளை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். நான் ஒரு நிஜமான மனிதனாக இருக்கிறேன். என் கைகால்களும் என் கதகதப்பான திடமான உங்களைப் போல நகரவும் சுவாசிக்கவும் பேசவும் வல்ல சரீரமும் இதோ இங்கிருக்கின்றன. ஆனால் நான் மெய்யான சர்வேஸ்வரனாகவும் இருக்கிறேன். ஓர் உன்னதமான நோக்கத்திற்காக 33 ஆண்டுகளாக என் தெய்வீகம் என் மனுஷீகத்தில் மறைக்கப்பட்டிருந்தது என்றால், இப்போது அந்த தெய்வீகம் மனுஷீகத்தோடு சேர்ந்திருந்தாலும் அதை தனக்கு கட்டுப்படுத்தியுள்ளது. என் மனுஷீகமோ மகிமைப்படுத்தப்பட்ட சரீரங்களுடைய உத்தம சுதந்திரத்தை அனுபவிக்கிறது. அது மனுஷீகத்தை கட்டுப்படுத்துகிற எதற்கும் இனி உட்படாதிருக்கிற தெய்வீகத்தோடுள்ள அரசியாக இருக்கிறது. இதோ நான் இங்கே இருக்கிறேன், இங்கே உங்களோடு இருக்கிறேன். நான் விரும்பினால் என்னை தேடுகிற ஒரு ஆத்துமத்தை என்னிடம் ஈர்ப்பதற்காக உலகில் மறுகோடியில் ஒரு கணத்தில் என்னால் இருக்க முடியும். ஒரே நாளில் நான் கடலின் மீது செசாரியாவுக்கு அருகிலும் உயர்ந்த செசாரியாவிலும் செரித்திலும் எங்கடியிலும் பெல்லாவுக்கும் ஜூட்டாவுக்கும் அருகிலும் யூதேயாவின் மற்ற இடங்களிலும் போஸ்ராவிலும் பெரிய ஹெர்மோனின் மீதும் சீதோனிலும் கலிலேயாவின் எல்லைகளிலும் இருந்திருக்கிறேன். ஒரு சிறுவனை குணப்படுத்தினேன். சற்று நேரத்திற்கு முன்தான் இறந்த ஒருவனை உயிரோடு எழுப்பினேன். வேதனையோடு இருந்த ஒரு மனிதனுக்கு ஆறுதல் தந்தேன். கடின தபசால் தம்மை ஒருத்து கீழ்ப்படுத்திய ஒருவரை என் ஊழியத்திற்கு அழைத்தேன். கடவுளிடம் செல்ல விரும்பி என்னிடம் அதற்காக இறந்து மன்றாடிய ஒரு நீதிமானை கடவுளிடம் அனுப்பி வைத்தேன். சில மாசற்றவர்களுக்கு என் செய்தியையும் பிரமாணிக்கமுள்ள ஓர் இருதயத்திற்கு என் உத்தரவுகளையும் தந்தேன். இவற்றால் எல்லாம் என்ன விளைவுகள் ஏற்பட்டுவிடும்? அது உலகை சம்மதிக்கச் செய்யுமா? இல்லை, அப்படி செய்யாது. விசுவசிப்பவர்கள் இன்னும் அதிக சமாதானத்தோடு தொடர்ந்து விசுவசிப்பார்கள். ஆனால் இன்னும் அதிக வலிமையோடு அல்ல. ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே உண்மையாகவே விசுவசித்தார்கள். உண்மையான விசுவாசத்தோடு விசுவசியாதவர்கள் சந்தேகம் உள்ளவர்களாகவே நிலைத்திருப்பார்கள். தீயவர்கள் என் காட்சிகள் மூளைக்கோளாறாகவும் போலியாகவும் இருப்பதாகவும், இறந்தவன் உண்மையில் இறக்கவில்லை, ஆனால் தூங்கிக் கொண்டிருந்தான் என்றும் சொல்வார்கள். திவசின் உவமையை நான் உங்களுக்கு எப்போது சொன்னேன்?
என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? மோயிசனும் தீர்க்கதரிசிகளும் சொல்வதை அவர்கள் கேட்கவில்லையானால் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று மரித்தோரில் ஒருவன் எழுந்து போய் அவர்களுக்கு சொன்னாலும் அவர்கள் விசுவசிக்க மாட்டார்கள் என்று ஆபிரகாம் சபிக்கப்பட்ட ஆத்துமத்திற்கு பதில் கூறியதாக நான் சொன்னேன். ஆண்டவராகிய என்னையும் என் புதுமைகளையும் அவர்கள் ஒருவேளை நம்பினார்களா? லாசரின் புதுமை எதை சாதித்தது? இன்னும் விரைவுபடுத்தப்பட்ட புதுமை என்னுடைய மரணத் தீர்மையைத்தான். என் உயிர்ப்பு அவர்களுடைய வெறுப்பு அதிகரித்ததைத்தான் சாதித்தது. உங்கள் மத்தியில் இந்த கடைசி நாட்களில் நான் செய்த புதுமைகளும் கூட உலகத்தை சம்மதிக்கச் செய்யாது. கடவுளின் ராஜ்யத்தை அதன் தற்போதைய கடும் சோர்வோடும் வலிகளோடும் அதன் எதிர்கால மகிமையோடும் ஏற்றுக்கொண்டுள்ளதால் இனி உலகத்திற்கு சொந்தமில்லாதிருக்கிறவர்களைத்தான் அது சம்மதிக்கச் செய்யும். ஆயினும் நீங்கள் விசுவாசத்தில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் என்பதில் நான் மகிழ்ச்சியடைகிறேன். நல்லவையே ஆனாலும் நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொன்னவற்றிலிருந்து வேறுபட்டிருக்கிற காரியங்களை அனுபவிக்கும் அவசரத்தில் இல்லாமல் இந்த மலையின் மேல் காத்திருந்ததன் மூலம் என் கட்டளைகளுக்கு பிரமாணிக்கமாய் இருந்திருக்கிறீர்கள் என்பதும் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. கீழ்ப்படியாமையானது 10 1 தந்துவிட்டு 10 9 எடுத்துக்கொள்கிறது. அவர்கள் போய்விட்டார்கள். இனி மனிதர்களின் வார்த்தைகளை கேட்பார்கள். எப்போதுமே அவற்றை கேட்பார்கள். நீங்கள் தங்கி இருந்திருக்கிறீர்கள். என் வார்த்தையை கேட்டிருக்கிறீர்கள். அது ஏற்கனவே சொல்லப்பட்ட காரியங்களைத்தான் திரும்பவும் சொல்கிறது என்றாலும் கூட அது எப்போதும் நல்லதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கிறது. அந்த பாடம் உங்கள் எல்லோருக்கும் அவர்களுக்கும் கூட எதிர்காலத்திற்கு ஒரு முன்மாதிரிகையாக இருக்கும். சேசு அங்கு கூடியிருக்கும் அந்த முகங்களை சுற்றிலும் பார்க்கிறார். அதன்பின் எங்கடியின் எலிஷா, இங்கே வா, நான் உனக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்று கூப்பிடுகிறார். வயோதிபரான ஆபிரகாமின் மகனாகிய அந்த முன்னாள் குஷ்டரோகியை நான் இதுவரை அடையாளம் காணவில்லை. அப்போது அவன் கோரமான தோற்றமுள்ள எலும்பு கூடாக இருந்தான். இப்போது அவன் வாழ்வின் தொடக்கத்தில் நிற்கிற தளதளப்பான மனிதனாயிருக்கிறான். அவன் சேசுவின் அருகே போய் அவருடைய பாதங்களில் தெண்டனிட்டு விழுகிறான். அவர் அவனிடம், நான் எங்கடிக்கு போயிருந்தேன் என்று கேட்டது முதல் ஒரு கேள்வி உன் உதடுகளில் துடித்துக் கொண்டிருக்கிறது. அது இதுதான், என் தந்தைக்கு நீர் ஆறுதல் அளித்தீரா என்பது. நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் அவருக்கு ஆறுதல் அளிப்பதையும் விட அதிகம் செய்தேன். அவரை என்னோடு கூட்டி வந்துவிட்டேன். உம்முடனா? என் ஆண்டவரே, அவரை நான் காணவில்லையே, அவர் எங்கே இருக்கிறார்? எலிஷா, கொஞ்ச காலத்திற்கு நான் இன்னும் இங்குதான் இருக்கிறேன். அதன்பின் என் பிதாவிடம் போவேன். ஆண்டவரே, அதாவது என் தந்தை இறந்துவிட்டார் என்று சொல்கிறீரா? அவர் என் இருதயத்தின் மீது சமாதானத்துடன் மரித்தார். அவருடைய துயரமும் முடிந்துவிட்டது. அதை முழுவதுமாக அவர் ஏற்று அனுபவித்தார். ஆண்டவருக்கு எப்போதும் பிரமாணிக்கமாக இருந்ததின் மூலமாக. அழாதே,
என்னை பின் செல்லும்படி நீ அவரை விட்டு விலகி வரவில்லையா? ஆம் என் ஆண்டவரே, நல்லது, உன் தந்தை என்னோடு இருக்கிறார். எனவே என்னை பின் செல்வதன் மூலம் நீ இன்னும் அதிகமாக உன் தந்தைக்கு அருகில் வருகிறாய். ஆனால் எப்போது, எப்படி? நான் பேசுவதை முதன்முறையாக அவர் கேட்ட அவருடைய திராட்சை தோட்டத்தில் சென்ற வருடத்தில் தாம் செய்த ஜெபத்தை அவர் எனக்கு நினைவுபடுத்தினார். நான் அவரிடம் வாரும் என்றேன். என்னை பின் செல்லும்படி எல்லாவற்றையும் நீ விட்டுவிட்டு வந்ததால் அவர் சந்தோஷ மரணம் அடைந்தார். நான் அழுதால் என்னை மன்னியும். அவர் என் தகப்பனாயிருந்தார். துக்கத்தை நான் மதிக்கிறேன். அவனுக்கு ஆறுதலாக அவர் தம் கரத்தை அவனுடைய தலைமீது வைக்கிறார். அப்படியே தம் சீடர்களிடம், இங்கே ஒரு புதிய தோழன் இருக்கிறான், அவனை நேசியுங்கள். ஏனென்றால் அவன் எனக்கு ஊழியம் செய்யும்படி அவனுடைய கல்லறையிலிருந்து நான் அவனை எடுத்துக்கொண்டேன் என்கிறார். அதன் பிறகு அவர் அழைக்கிறார், எலியாஸ், என்னிடம் வா. சகோதரர்களிடையே ஒரு அந்நியனைப் போல கூச்சப்படாதே. கடந்த காலத்தைச் சேர்ந்த அனைத்தும் அழிந்து போயின. எனக்காக தந்தையையும் தாயையும் விட்டுவிட்டு வந்த சக்கரியாஸ், நீயும் வா. சின்சியத்தின் ஜோசப்போடு 72 சீடரில் ஒருவனாக சேர்ந்து கொள். என் நிமித்தமாக வலிமை படைத்தவர்களின் வழிகளை நீ நிந்தித்து தள்ளியதால் இதற்கு தகுதியுள்ளவனாயிருக்கிறாய். பிலிப்புவே, இனி உன் பழைய பெயர் உனக்கு பயங்கரமாக ஒலிப்பதால் அந்த பெயரால் அழைக்கப்பட விரும்பாத பிலிப்புவின் நண்பனே, வெளிப்படையாக என்னை பின் செல்பவர்களில் ஒருவராக இல்லாவிட்டாலும் நீதிமானாக இருக்கிற உன் தந்தையின் பெயரை எடுத்துக்கொள். உங்கள் எல்லோராலும் காண முடிகிறதா? நல்ல மனதுள்ள யாரையும் நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. என் சீடர்களாக ஏற்கனவே என்னை பின் சென்றவர்களையும், என் சீடர்கள் குழுக்களைச் சேராதவர்களாயிருந்தாலும் என் நாமத்தினால் நன்மையான செயல்களை செய்தவர்களையும், சரியான பாதையையே எப்போதும் தேர்ந்தெடுப்பதையும், நிராகரிக்கப்படக்கூடாதவையையும், அதனால் எல்லோராலும் நேசிக்கப்படாதவையுமாகிய பிரிவுகளுக்கு சொந்தமானவர்களையும் நான் தள்ளிவிடுகிறதில்லை. நான் செய்வது போல் செய்யுங்கள். இவர்களை நான் பழைய சீடர்களோடு சேர்க்கிறேன். ஏனென்றால் பரலோக ராஜ்யம் நல்ல மனதுள்ள அனைவருக்கும் திறந்திருக்கிறது. புறஜாதியார் இப்போது இங்கே இல்லை என்றாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர்களை புறக்கணியாதிருங்கள். சத்தியத்தை அறிய அவர்கள் ஏக்கமாயிருக்கிறார்கள் என்று நான் அறிந்தபோது நான் அவர்களை தள்ளிவிடவில்லை. சிங்கங்களின் குழியிலிருந்து அல்ல, மாறாக குள்ளநரிகளின் குழிகளிலிருந்து உண்மையாகவே வெளிவந்துள்ள தானியேலே, வந்து இவர்களோடு சேர்ந்து கொள். நீ பெஞ்சமின், உன்னை நான் இவர்களோடு சேர்க்கிறேன். இப்போது ஏறக்குறைய நிறைவு அடைந்துவிட்ட 72 பேர் குழுவை அவர் சுட்டி காட்டுகிறார். ஏனென்றால் ஆண்டவரின் அறுவடை மிக செழிப்பானதாயிருக்கும். பல வேலையாட்கள் தேவைப்படுகிறார்கள். நாட்கள் கழிந்து போய்க் கொண்டிருக்க
நாம் கொஞ்ச காலத்திற்கு இங்கு இணைந்திருப்போம். மாலையில் நீங்கள் மலையிலிருந்து புறப்பட வேண்டும். விடியற்காலையில் அப்போஸ்தலர்களே, நீங்களும் நான் தனியாக குறிப்பிட்ட நீங்கள் இருவரும் 72 பேரில் இருக்கிற எல்லோரோடும் சேர்ந்து என்னோடு வருவீர்கள். அவர் சக்கரியாசையும் சின்சியத்தின் ஜோசப்பையும் சுட்டி காட்டுகிறார். இவர் எனக்கு புதியவர் அல்ல. மற்றவர்கள் இங்கேயே தங்கியிருந்து சோம்பேறியான அந்து பூச்சிகளைப் போல இங்கும் அங்குமாக ஓடிப்போனவர்களுக்காக காத்திருப்பார்கள். விருப்பமற்ற கீழ்ப்படியாத குழந்தைகளை கண்டுபாவிப்பதன் மூலம் ஒருவன் ஆண்டவரை கண்டடைய முடியாது என்றும், பெந்தைக்கோஸ்தே திருநாளுக்கு 20 நாளுக்கு முன் பெத்தானியில் அவர்கள் எல்லோரும் இருக்க வேண்டும் என்றும், ஏனென்றால் பிற்பாடு அவர்கள் என்னை தேடுவது வீண் என்றும் அவர்களிடம் சொல்வார்கள். இப்போது அமர்ந்து இளைப்பாருங்கள். நீங்கள் என்னோடு சற்று தள்ளி வாருங்கள். இந்த முழு நேரமும் மார்சியமின் கையை பிடித்தபடி அவர் புறப்படுகிறார். 11 அப்போஸ்தலர்களும் அவர் பிறகே போகிறார்கள். ஓக் மரங்கள் அடர்த்தியாக வளர்ந்துள்ள காட்டின் மிக அடர்த்தியான பகுதியில் அவர் அமர்ந்து மிகவும் சோகமாயிருக்கும் மார்சியமை தம்மிடம் இழுத்துக் கொள்கிறார். அவன் எந்த அளவுக்கு சோகமாயிருக்கிறான் என்றால், ராயப்பர் அவனை தேற்றும் ஆண்டவரே, அவன் ஏற்கனவே சோகமாக இருந்தான், இப்போது இன்னும் அதிகமாக அப்படி ஆகிவிட்டான் என்கிறார். ஏன் குழந்தாய், நீ என்னோடு இல்லையா? நான் துயரத்தை மேற்கொண்டு விட்டேன் என்று அறிந்து நீ மகிழ்ச்சியாயிருக்க கூடாதா? கதறி அழுவதுதான் மார்சியமின் ஒரே பதிலாக இருக்கிறது. அவனுக்கு என்ன ஆயிற்று என்று எனக்கு தெரியவில்லை. நான் அவனிடம் விசாரித்ததெல்லாம் வீண். இன்று இந்த கண்ணீரை நான் எதிர்பார்க்கவில்லை என்று குறைபட்டுக் கொள்கிறார் ராயப்பர் சற்று எரிச்சலுற்றவராக. ஆனால் எனக்கு தெரியும் என்கிறார் அருளப்பர். நல்லதாய் போயிற்று. அப்படியானால் அவன் ஏன் அழுகிறான்? அவன் இன்று அழத் தொடங்கவில்லை. பல நாட்களாக அவன் அழுது கொண்டிருக்கிறான். ஆம், நான் அதை கவனித்தேன். ஆனால் எதற்காக? ஆண்டவருக்கு தெரியும். நான் நிச்சயமாயிருக்கிறேன். அவனை தேற்றக்கூடிய வார்த்தையையும் அவர் மட்டுமே அறிவார் என்பதும் எனக்கு தெரியும் என்கிறார் அருளப்பர் புன்னகைத்தபடி. அது உண்மைதான், எனக்கு தெரியும். ஒரு நல்ல சீடனான மார்சியம் இப்போதுதான் நிஜமாகவே ஒரு சிறுவனாக காரியங்களின் நிஜத்தன்மையை காணாதிருக்கிற ஒரு சின்னஞ்சிறுவனாக இருக்கிறான் என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் என் சீடர்கள் அனைவரிலும் எனக்கு அதிக பிரியமானவனே, தடுமாறும் விசுவாசங்களை பலப்படுத்தவும் மன்னிக்கவும் முடிவுக்கு வருகிற உயிர்களை கையேற்றுக் கொள்ளவும் பலவீனர்களின் மனங்களில் புகுத்தப்பட்ட நஞ்சுள்ள சந்தேகங்களை தீர்க்கவும் இன்னமும் எனக்கெதிராக போரிட விரும்புகிறவர்களுக்கு தயவோடு அல்லது கடுமையோடு பதில் கூறவும், நான் இறந்துவிட்டேன் என்று சொல்ல அவர்கள் அதிக ஆர்வமாயிருந்த இடங்களில் மரித்தோரிடமிருந்து நான் உயிர்த்து விட்டேன் என்று என் பிரசன்னத்தை கொண்டு எண்பிக்கவும் நான் போனேன் என்று நீ கருதவில்லையா? ஒரு குழந்தையாகிய உன்னிடம் வர எனக்கு ஏதாவது தேவை இருந்ததா? உன்னுடைய தேவ விசுவாசத்தையும் தேவ நம்பிக்கையையும் தேவ சிநேகத்தையும்
நல்ல மனதையும் கீழ்ப்படிதலையும் நான் அறிந்திருக்கிறேனே. இப்போது போல இன்னும் மிக அதிகமாக அடிக்கடி என்னோடு உன்னை நான் இனி கொண்டிருக்கப் போகிறேன் என்று எண்ணும்போது, ஒரு கணத்திற்காக நான் உன்னிடம் வந்திருக்க வேண்டுமா? மற்ற எல்லா சீடர்களிலும் உன்னை மட்டும் தவிர வேறு யார் என்னோடு பாஸ்காவை கொண்டாடப் போகிறார்கள்? இவர்கள் எல்லாரையும் உன்னால் காண முடிகிறதா? அவர்கள் தங்கள் பாஸ்காவை கொண்டாடிவிட்டார்கள். செம்மறிக்குட்டி, காட்டுக்கீரைகள், புளியாத அப்பங்கள், திராட்சை ரசம் ஆகியவற்றின் வாசனையும் சுவையும் அதற்கு சற்று கழித்து சாம்பல், பிச்சு, காடி ஆகியவற்றின் சுவையைப் போல முற்றிலும் மாறிவிட்டது. ஆனால் என் பிரியமுள்ள சிறுவனே, நீயும் நானும் நம் பாஸ்காவை சந்தோஷமாக உட்கொள்வோம். அது சொட்டும் தேனை போல் இருக்கும், அப்படியே நிலைத்திருக்கும். அப்போது அழுதவர்கள் இப்போது களி கூறுவார்கள், அப்போது களி கூர்ந்தவர்கள் திரும்பவும் களி கூறுவதை எதிர்பார்க்கவே முடியாது. உண்மையாகவே நாம் அன்று மனமகிழ்ச்சியோடு இருக்கவில்லை என்று முணுமுணுக்கிறார் தோமையார். ஆம், நம் இருதயங்கள் நடுங்கின என்கிறார் மத்தேயு. நாம் சந்தேகத்தாலும் கடும் கோபத்தாலும் கொதித்துக் கொண்டிருந்தோம், அல்லது குறைந்தபட்சம் நானாவது அப்படி இருந்தேன் என்று சொல்லுகிறார் ததேயுஸ். அப்படியானால் இந்த இணை பாஸ்காவை கொண்டாட விரும்புவதாக நீங்கள் எல்லோரும் சொல்லுகிறீர்கள். அதேதான் ஆண்டவரே என்கிறார் ராயப்பர். பெண் சீடர்களும் உன் மகனும் பாஸ்கா விருந்தில் கலந்து கொள்ளவில்லை என்பதால் ஒரு நாள் நீ முறையிட்டாய். அப்போது மகிழ்ச்சி கொண்டாடாமல் இருந்தவர்கள் இப்போது அப்படி செய்ய வேண்டும் என்று இப்போது முறையிடுகிறாய். அது உண்மைதான், நான் பாவியானவன். ஆனால் நானோ பரிவுள்ள நேசமுள்ளவனாயிருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் என்னை சுற்றியிருக்க வேண்டுமென நான் விரும்புகிறேன். நீங்கள் மட்டுமல்ல, பெண் சீடர்களும் தான். லாசர் மீண்டும் ஒரு தடவை நம்மை உபசரிப்பான். உன் மகள் அல்லது உங்கள் மனைவியர் அன்று அங்கு வருவதை நான் விரும்பாதிருந்தேன் பிலிப்பு. மிர்த்தாவும் நவோமியும் அவர்களோடு இருந்த அந்த சிறுமியும் இந்த சிறுவனும் வருவதைக் கூட அன்று நான் விரும்பவில்லை. அந்த நாட்களில் ஜெருசலேம் அனைவருக்குமான இடமாக இருக்கவில்லை. உண்மை, அவர்கள் அங்கே இல்லாதிருந்தது நல்லதுதான் என்கிறார் பிலிப்பு ஒரு பெருமூச்சோடு. ஆம், வந்திருந்தால் அவர்கள் நம் கோழைத்தனத்தை பார்த்திருப்பார்கள். அமைதியாயிரு ராயப்பா, அது மன்னிக்கப்பட்டு விட்டது. ஆம், ஆனால் நான் என் மகனிடம் அதை அறிக்கையிட்டேன். அதனால்தான் அவன் மிகவும் சோகமாயிருக்கிறான் என்று நான் நினைத்தேன். நான் ஏன் அறிக்கையிட்டேன் என்றால், ஒவ்வொரு முறை அதை அறிக்கையிடும் போதும் அது நிம்மதியை தருகிறது. ஒரு பெரிய கல்லை என் இருதயத்திலிருந்து எடுத்து போட்டது போல் இருக்கிறது. என்னை தாழ்த்துகிற ஒவ்வொரு தடவையும் அதிகம் மன்னிக்கப்பட்டவனாக நான் உணர்கிறேன். ஆனால் நீர் மற்றவர்களுக்கு உம்மை காண்பித்திருக்கிறீர் என்பதற்காக மார்சியம் துக்கமாயிருந்தான் என்றால் அதற்காக மட்டும்தான், வேறெதற்காகவும் இல்லையப்பா. அப்படியானால் மகிழ்ச்சி கொண்டாடு.
அவர் உன்னை நேசித்தார், நேசிக்கிறார். உன்னால் அதை பார்க்க முடிகிறது. ஆனால் இரண்டாவது பாஸ்காவை பற்றி நான் உனக்கு அறிவித்தேன். போர்பீரியா உமது நாமத்தில் அவ்வளவு விருப்பமில்லாமல் எனக்கு காட்டி வந்த கீழ்ப்படுதலை நான் மதிக்கவில்லை என்றும், அதனால்தான் நீர் என்னை தண்டிக்கிறீர் என்றும் நான் நினைத்தேன். மேலும் நான் யூதாசையும் உம்மை சிலுவையில் அறைந்தவர்களையும் வெறுத்தாலும் நீர் உம்மை எனக்கு காண்பிக்காமல் இருக்கிறீர் என்றும் நான் நினைத்தேன் என்று வாக்குமூலம் தருகிறான் மார்சியம். யாரையும் வெறுக்காதே, நான் மன்னித்து இருக்கிறேன். சரி ஆண்டவரே, நான் இனி வெறுக்க மாட்டேன். மேலும் இனி துக்கமாயும் இராதே. இனி அப்படி இருக்க மாட்டேன் ஆண்டவரே. மிக இளம் வயதினரான எல்லாரையும் போல மார்சியம் மற்றவர்களைப் போன்று சேசுவின் மட்டில் அச்ச உணர்வோடு இருக்கவில்லை. சேசு தன்மீது கோபமாயில்லையே என்பது உறுதியாகிவிட்டதால் அவன் சேசுவின் கரங்களில் நம்பிக்கையோடு ஓய்வு கொள்ளுகிறான். அதற்கும் மேலாக தன் தாயின் இறக்கைக்கு அடியில் இருக்கும் குஞ்சை போல அவன் தன்னை தம் மார்போடு அணைத்துக் கொள்ளும் சேசுவின் கரங்களில் தஞ்சமடைகிறான். பல நாட்களாக அவனை துக்கமுள்ளவனாகவும் நிலை குலைந்தவனாகவும் ஆக்கியிருந்த கவலை இப்போது நீங்கிவிட்டதால் இன்பமாக உறக்கத்தில் விழுகிறான். இவன் இன்னும் ஒரு சிறுவனாகவே இருக்கிறான் என்கிறார் தீவிர சீமோன். ஆம், ஆனால் எவ்வளவு அதிகமாக இவன் வேதனைப்பட்டிருக்கிறான். தியேரியாவின் சூசையால் அறிவிக்கப்பட்டு போர்பீரியா அவனை என்னிடம் கொண்டு வந்தபோது சொன்னாள் என்று ராயப்பர் அவருக்கு பதில் கூறுகிறார். பின்னும் அவர் தம் ஆண்டவரை நோக்கி, போர்பீரியாவும் ஜெருசலேமுக்கு வரலாமா என்று கேட்கிறார். ராயப்பரின் குரலில்தான் எவ்வளவு ஆர்வம்! எல்லா ஸ்திரீகளும் என் பிதாவிடம் நான் ஏறிப்போவதற்கு முன்பாக அவர்கள் எல்லோரையும் நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அவர்கள் நன்றாக ஊழியம் செய்தார்கள், மிக அடிக்கடி, ஆண்களை விடவும் நன்றாக. உமது தாய், நீர் போகவில்லையா என்று கேட்கிறார் ததேயுஸ். நாங்கள் சேர்ந்தே இருக்கிறோம். சேர்ந்தா? எங்கே? யூதா. யூதா அவர்களுக்கு அருகில் எப்போதுமே மகிழ்ச்சியை கண்டடைந்துள்ள நான் இப்போது அவர்களோடு தங்கியிருக்க கூடாது என்று நினைக்கிறாயா? ஆனால் மாதா தன் வீட்டில் தன்னந்தனியாக இருக்கிறார்களே. நேற்று என் தாய் அப்படி என்னிடம் சொன்னாள். சேசு புன்னகைத்தபடி பதில் கூறுகிறார். அதிபரிசுத்த தலத்திற்கு பின்னால் பிரதான குரு மட்டுமே போகிறார். அப்படியென்றால் நீர் சொல்வதன் பொருள் என்ன? விளக்கப்படவும் அறியப்படவும் இயலாத பாக்கியங்கள் உள்ளன. அதுதான் நான் சொன்னதின் பொருள். அவர் மார்சியமை மிக மென்மையாக தம்மிடமிருந்து அகற்றி தமக்கு மிக அருகிலிருந்த அருளப்பரின் கரங்களில் ஒப்படைக்கிறார். எழுந்து நின்று அவர்களை ஆசீர்வதிக்கிறார். மார்சியமின் தலையை
தம் மடிமீது வைத்திருக்கிற அருளப்பரை தவிர மற்றவர்கள் எல்லாரும் முழந்தாளிட்டு சிரம்பணிந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது அவர் மறைந்து போகிறார். அவர் உண்மையாகவே தாம் சொல்கிற மின்னலைப் போலவே இருக்கிறார் என்கிறார் பர்த்தலோமேயு. அவர்கள் தியானித்துக் கொண்டிருந்தபடி சூரிய அஸ்தமனத்திற்கு காத்திருக்கிறார்கள். இந்த நோட்டு புத்தகத்தில் பக்கங்கள் மிக குறைவாக இருப்பதால் கடைசி போதனைகளுக்கும் காட்சிகளுக்கும் அவை பற்றாது என்பதால் நான் மற்றொரு நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமென்று ஆண்டவர் விரும்புகிறார்.